என் ஹஸ்பண்ட் கூட நான் பேசிட்டு இருந்தேன் நானு, இப்படி வந்து கேக்குறியே? அதுவும் என் அக்கா கூட நான் பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டு வந்து கேக்குறியே? அதான் உனக்கு கூச்சமாவே இருக்காதான்னு கேக்குறேன். உனக்கு போர் அடிச்சிருந்தா போய் உன் புருஷன் கூட பேச வேண்டியதானே? பாரா, இன்னும் 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 நான் நிறைய எதிர்பார்க்கிறேன் காவேரி. சும்மா காமெடி பண்ணாத காவேரி. நீ நிஜமாவே உன் ஹஸ்பண்ட் கிட்ட போன்ல பேசியிருந்தனா நான் உன்கிட்ட கேட்டிருப்பேனா? நீ கூச்சமே இல்லாம உன் கூட பிறந்த அக்கா கிட்டே அளந்து விடுற. நீ சொல்றது பச்சை போயின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால கேட்டேன். நான் பேசலன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். எப்படின்னு ப்ரூஃப் எல்லாம் கேட்காத. அதான் சொல்லுவாங்களே, மொச பிடிக்கிற எதையும் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு தான். இப்படி எஸ்கேப் ஆகி ஓடதான் முடியும் உன்னால. நீ முறைக்கிற. ஆனா எனக்கு ஒண்ணு பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. விஜய் உன்னை கண்டுக்கலான்றதுனாலே நீ நொறுங்கி போயிருக்க. இருந்தாலும் உன் கஷ்டத்தை உன்னோட வச்சுக்கணும்னு நினைச்சுதான் உங்க அக்கா கிட்ட போய் சொன்ன. நீ உன் கஷ்டத்தை வெளிப்படையா காட்ட போய்தான் உன் அக்கா இப்போ உன் கூடவே சுத்திட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் யோசிச்சுதானே இப்படி இருந்தா எல்லார் பழப்பும் கெடும்னு பொய்ய உண்மை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. Am I right? நீ ரீல் விட்டத நான் உங்க அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கும் உங்க வீட்டு ஆளுங்க இங்க வந்துட்டு போறது பிடிக்கல. உன்ன இப்படி டீல் பண்ணாதான் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. பயங்கரமா எனர்ஜி வருது தெரியுமா? சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன், சத்தியமா சொல்ல மாட்டேன். நீ ரூம்ல போய் உட்கார்ந்து அடுத்து என்ன போய் சொல்லலாம்னு யோசி. ஓ சலோ.